கேமியோல படம் ஒன்று இதுதான் ப்ரோ முதல்ல பார்த்தேன். 3 மணி நேரமும் அந்த கேமியோ அந்த டைலாக் பழைய படத்தில் யூஸ் பண்ண அதே யூஸ் பண்ணி முடிச்சுட்டானுங்க. அவ்வளோதான், வேற சொல்லிக்கிறது சரி கலெக்ஷன் வச்சு பாத்துக்கிடுவோம் ப்ரோ. யார் இருந்தாலும் ரிவ்யூ பக்கா அவருக்கு அவர் படம் தான். மங்காத்தா தான் கோட்டி கோக்கிதான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குறி மாதிரி பறந்து கத்தி மாதிரி சுத்தி மெர்சல் மாதிரி கலகிடா போல. கேள்வியை போது நீங்க தயவு செஞ்சு கரெக்டா கேளுங்க. இது தயவு செஞ்சு எடிட் பண்ணி போடாதீங்க. கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நீங்க வந்துட்டு கிளைமேக்ஸ் கரெக்டா இருந்துச்சா? விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? த்ரிஷா வந்தாங்களா? இது ஒரு நிமிஷம். எங்க அக்கா த்ரிஷா வரா, வேற லெவல். ஸ்கிரீனே கிளியோ போட்டுதான் ப்ரோ. ஏன் கூட ப்ரோ ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாரும் கேமியோ விடுங்க, தளபதியோட வில்லனிசம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்காகவே கோட்டு தான் ப்ரோ. நியூட்ரல் தலை விட்டு கொடுக்க மாட்டோம்ல. படம் நல்லா தான் ப்ரோ. ஃபேமிலியா வந்து பாக்கலாம். அப்படிதான் பேசுவான் அனில், அப்படிதான் பேசுவான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. கேமியோல தான் ப்ரோ ஓடிச்சு, வேற எதுலயும் ஓடல படம். சீரியஸாக கேமியோல மட்டும் தான் ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெமினி மேன் தான் அது. நீங்கள் ஸ்ட்ரெயின்ஸ் ஃபர்ஸ்ட்ல இந்த ட்ரெயின் ஷாட்டு ஸ்னைப்பர் எடுத்துல எல்லாமே ஜெமினி மேன் தான். அதில் என்ன அப்போ வந்து சேர்ந்துருவானுங்க, இதில் கொண்டுருவான், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி வந்தது ஜெமினி மேன், அது கதை தான் சொல்லிக்கிட்டான். ஆனால் இது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். கேமியோல படம் ஒன்று இதுதான் ப்ரோ முதல்ல பார்த்தேன். 3 மணி நேரமும் அந்த கேமியோ அந்த டைலாக் பழைய படத்தில் யூஸ் பண்ண அதே யூஸ் பண்ணி முடிச்சுட்டானுங்க. அவ்வளோதான், வேற சொல்லிக்கிறது இல்லை. செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு இல்லையா? அதுதான் செலிப்ரேஷன். இப்போ எல்லாம் தலை டைலாக்லாம் வச்சா செலிப்ரேஷன் மாதிரி தான். ஆனால் படம் ஸ்டோரி இப்போ கொண்டு ஒன்றும் இல்லை. அந்த இதுதான் வச்சிருக்கானுங்க, அப்படியே அந்த ஃபாஸ்ட் ஸ்பாட்டாக எடுத்து வச்சிருக்கானுங்க. அவ்வளோதான். அனில் ஃபேன்ஸுக்குலாம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். என்ன ப்ரோ கிளைமேக்ஸ்லாம் இழுத்துட்டானுங்கனாலும் தூங்கிட்டேன் இடையில. என்னடா அது போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருந்துச்சு, ஓரளவு பார்க்க ஒரு டைம் பார்க்கலாம். சிஜி தான் கொஞ்சம் அங்கே இதாகிடுச்சு. அந்த மாதிரி டிஏஜிங் ஓகே. டீப் ஃபேக் நல்லா இல்லை. அந்த இன்னொரு இது காமிச்சிருப்பாங்களா ரொம்ப சின்ன வயசு, அதெல்லாம் நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட்டு கேப்டன் காமிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லைட்டாக. ஒன் டைம் பார்க்கலாம் படம், பார்க்கலாம். தூங்காமல் இருந்தால் சரி. அனில் படம் வரும்போது அனில் ஆயிடுவேன், ஆமை படம் வரும்போது ஆமை ஆயிடுவேன். இந்த படம் சுமார் தானே. நான் நேற்று வேற தூங்கலையா, செம்ம தூக்கம் இல்லை. பெருசா ஒன்றும் இல்லை, கொடுத்த ஹைப்புக்கு ஒன்றும் ஒர்த் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செம்ம கிரிஞ்சு பண்ணிட்டாங்க. ஓவராலா ஒரு 10 out of 6 தரலாம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் படம் வரதுக்கு முன்னாடி மியூசிக் மொக்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ படம் வந்தாலே மியூசிக் சூப்பரா இருக்கு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. அஜித்துக்கு தான் மாசு அவங்க தலைன்னு சொன்னது. ஆனா டோனி சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் தலை ஃபேனுக்கு ஃபுல்லா அங்க இருந்து பின்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தலை கிளைமேக்ஸ்லாம் மெயினா கிளைமேக்ஸ் 40 நிமிஷம் கிளைமேக்ஸ்மே பயங்கரம். எல்லாமே வெங்கட் பிரபு தூக்கி சோதிட்டாரு. சரி கலெக்ஷன் வச்சு பாத்துக்கிடுவோம் ப்ரோ. கலெக்ஷன் வச்சு பாத்துக்கிடுவோம் ப்ரோ. எத்தனை கேமியோ இருக்கு, எவ்வளவு ட்விஸ்ட் ப்ரோ. மங்காத்தால உள்ள ட்விஸ்ட் கூட கோட்ல இருக்கு. தளபதி வந்து குருவி மாதிரி பறந்து வந்து கத்தி மாதிரி குத்தி லியோ மாதிரி சுத்தி செஞ்சா போல. எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் இருக்கிறோம், அத்தனை பேர் இருக்கிறாங்க உள்ள. எத்தனை பேர் இருக்கிறோம் அங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை தளபதி தான். யார் இருந்தாலும் ரிவ்யூ பக்கா அவருக்கு அவர் படம் தான். மங்காத்தா தான் கோட்டி கோக்கிதான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குருவி மாதிரி பறந்து கத்தி மாதிரி சுத்தி மெர்சல் மாதிரி கலகிடா போல. தளபதி தளபதி தான் அவ்வளவுதான். படமே உனக்கு ஏன் மங்காத்தா இருந்தாலும் அஜித் தான், விஜய் தான், அவ்வளவுதான். அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. இப்போ விபி வந்து அஜித் ஒன்று செஞ்சிருக்காருன்னா தளபதிக்கு அதுக்கு மேல ஒன்று பெருசா பண்ணிருக்காரு. அதனால அவர் தலை ஃபேனுக்கு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, விஜய் ஃபேனுக்கு கோட்டு பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் விஜய் தான், அவங்களுக்கு வந்து மங்காத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றனால சரி விபி அவங்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு. இது வரைக்கும் இப்போ கோட்டு வரதுக்கு முன்னாடி வரையும் மங்காத்தா பெஸ்டா இருந்துச்சு. இப்போ கோட்டு வந்ததுக்கப்புறம் கோட்ல எவ்வளவு டிஸ்ட் இருக்கு, அப்போ கோட்டு தானே பெருசு. அந்த மாதிரி இதோட தேர்ட் ஷோ பாக்குறோம். சூப்பரா இருக்கு உண்மையிலே. சர்ப்ரைசஸ் தான் எல்லாமே. சர்ப்ரைஸும் சரி, படத்துல ட்விஸ்டும் சரி. சத்தியமா ஐயோ வேற மாதிரி படத்துக்கு கூப்பிட்டீங்க மைண்ட் ப்ளோயிங் வேற லெவல். சொல்லிட்டான்
எனக்கு அங்க போயிட்டு இங்க உள்ள இருக்கிற அது இல்ல அப்புறம் வந்து வரல அம்மா படம் அது அம்மா ஷாக் அல்டிமேட் பார்க்கலாம். மங்காத்தாவா கோட் இல்ல அது ஒரு ஜேனர் இது ஒரு ஜேனர் ஓகேங்களா. மங்காத்தா தலைனா அது மங்காத்தா தான். நமக்கு இது கோட் சூப்பரா இருக்கு வேற லெவல் வந்துருச்சுல படம். நல்லா இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் வந்திருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு பொறுத்த ஒரு மங்காத்தாவா இல்ல கோட்டா? நான் பியூர் தலை ஃபேன். அது வந்து ஒரு ஐகானிக் மூவி, சூப்பரா இருக்கு. தலபானா ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணுவோம் இல்லீங்களா? கண்டிப்பா என்ஜாய்மென்ட். தலபானா வந்தாலுமே என்ஜாய்மென்ட். மூவி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து பயங்கரமான ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் நீ யார் ஃபேனுன்னு கேட்டு அது இதுவாயிடும், ஸ்பாய்லர் ஆயிடும். நல்லா இருக்கும். அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நான் பட்டன்லாம் கைட்டு சுத்த ஆரம்பிச்சேன். பயங்கரமா இருந்தது. அவ்வளோதான். நல்ல தளபதினா என்ன, நம்ம வந்து படம் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருந்தது. நம்ம வெளியே ஆடியோல கேட்கறதோட ஸ்கிரீன்ல பயங்கரமா இருந்தது. சூப்பரா பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய ட்விஸ்டர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வெங்கட் பிரபு சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு, அது எப்படி வரும்னு தெரியல. ஸோ இந்த படம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 2 கன்னி, ஒன்று விஜய் கன்னி, இன்னொன்று டோனி கன்னி. ஸோ 2 கன்னியை ஒன்றா சேர்த்து நாங்கள் ஒரு மாரி இருந்தேன், கத்திட்டே இருந்தேன். ஸோ நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, என்ஜாயபிள், சூப்பராக இருந்துச்சு. கமெண்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக கமெண்ட்ரி அங்கே ஃபிட் ஆகுதோ இல்லை, இங்கே நடக்கிற ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு. கோட்டு தான் ப்ரோ. நான் இப்போ பார்த்துட்டு வந்தாலும் வைப்பாக இருக்கேன். ஸோ கோட்டு தான் எனக்கு. வேஸ்ட்லாம் இல்லை, வேஸ்ட்லாம் இல்லை. அவர் ஆளை காணணும் ஏதோ போஸ்டர் வச்சு ஓட்டினாங்களாம். ஸோ அவர் வந்தாருன்னா பண்ணலாம், இல்லாத ஆளை பற்றி பேச நம்ம என்ன பண்ணுறது. சூப்பரான படம், நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த சேப்பாக் சீன் எல்லாமே அது கனெக்ட் பண்ணது செமையாக இருந்துச்சு, வேறு லெவலில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, எங்கேயுமே லேகாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தோனியும் தளபதி ஒன்றா காமிச்சாங்களே, அந்த இது வந்து இந்த கமெண்ட்ரிக்கு அதுக்கும் செமையாக சிங்க் ஆச்சு. அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே செமையாக இருந்தது. கோட்டு தான் இல்லை, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலி மங்காத்தா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் இல்லைனாலும் ஒரு அளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, ஒரு அளவுக்கு த்ரில்லிங்காக அடுத்து இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போது இந்த ட்விஸ்டெல்லாம் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைனாக ஒன்றா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடுவில் நிறைய பேரோட கேமியோ இருக்குது, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க. மங்காத்தா தான் ப்ரோ, மங்காத்தா தான். ஒரு தளபதி ரசிகன் தான், இருந்தாலும் மங்காத்தா தான். லாஸ்ட்டில் வந்து நம்ம தளபதியும் சேர்ந்து ஒரு ரீமிக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை மட்டும் தேட்டரில் மட்டும் பாருங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். எனக்கு விஜய் பிடிச்சிருந்தது, ஃபுல்லாக பக்கவாக இருந்தது படம். எனக்கு பிடிச்சிருக்கு படம், எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. கேள்வியும் போது நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக கேளுங்க. இது தயவு செஞ்சு எடிட் பண்ணி போடாதீங்க. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் வந்துட்டு கிளைமேக்ஸ் கரெக்டாக இருந்துச்சா, விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, திருச்சா வந்தாங்களா, இது ஒரு நிமிஷம் படம் ஒரு நிமிஷம் ப்ரோ. படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை விட்டுவிட்டு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, எது பிடிச்சிருந்துச்சு எது பிடிக்கல அப்படிலாம் கேட்கக்கூடாது ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு கேட்கல, எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு ப்ரோ. என்ன விஷயம் பிடிக்கலன்னு கேட்கல, எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. நான் கேட்ட சொல்றேன் ப்ரோ, நீங்க சொன்னீங்க நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்னீங்கல நான் கேட்ட அமைதியா கேட்டல, நான் சொல்றது பதில் சொல்றேன். என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு கேட்டேன், என்ன விஷயம் பிடிக்கலன்னு கேட்டேன். எந்த விஷயமே பிடிக்காம இல்ல, எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. சொல்லுங்க ப்ரோ, நான் கேள்வி கேட்கல. என்ன விஷயம் பிடிக்கல நான் கேள்வி கேட்டேனா? நீங்க கேக்குறது அப்படிதான் கேக்குறீங்க. என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு கேட்டேன், கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நான் தப்பா கேள்வி கேட்கல. இல்ல நான் தப்பா கேள்வி கேட்டா நீங்க சொல்றது நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். இல்ல நான் இன்னைக்கு தான் வந்து பாக்குறேன். நேத்துல இருந்து நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இருக்கேன். என் சேனல் ரிவ்யூ பாத்தீங்களா? உங்க சைடுல நான் பார்க்கல. நார்மலா நம்ம ரோகிணி ரிவ்யூ பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப கடுப்பாயிட்டேன் நான் நேத்து. ஏன்னா கேள்வி கேட்கற கேள்வியே தப்பா இருக்கு. இது நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே, நல்லா இருக்குன்னு அப்படி எல்லாம் கேட்க கூடாது ப்ரோ. எல்லா படத்துலயுமே ஒரு நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் வராமலாம் இருக்காது. ஓகே ப்ரோ, என்னோட கேள்வி எப்படி இருக்குன்னா இல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா நெகட்டிவ் ப்ரோ நெகட்டிவ் வரட்டும் ப்ரோ, நெகட்டிவ் வரட்டும். அது பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய பர்சனலை பொறுத்து. விஜய் பிடிச்சவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க, விஜய் பிடிக்காதவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? என்னோட கேள்வி கரெக்டா இருக்குல்ல? உங்க கேள்வி என்னோட கேள்வி கரெக்டா இருக்கா? என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன், கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறேன், என்னென்ன சீன்லாம் மாஸ் எப்படி இருக்கு, பிஜிஎம் எப்படி இருக்கு நான் கேக்குறேன். இதை தவிர்த்து எந்த படம் உங்க படம் நல்லா இல்லையா கேவலமா இருக்கா அப்படின்னு கேட்கல. இல்ல அந்த மாதிரி கேட்டேனா? அப்படிதான் கேக்குறாங்க. நேத்து நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் அப்படிதான் கேக்குறாங்க. நான் கேட்டேன்னு சொல்றீங்களா? அதுக்காக இல்ல அப்படிதான் கேக்குறாங்க. நேத்து நான் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கேன், அப்படிதான் கேக்குறாங்க. அதனால தான் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கரெக்டா கேட்டனா கேக்கலையா? என்கிட்ட படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா மட்டும் கேளுங்க. அதுதான் கேக்குறேன் நான். உங்ககிட்ட கேட்டது நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. பிகினிங் டு எண்டிங் வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? இல்ல எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எல்லாமே சூப்பரா போச்சு. மேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. யா, தோனிலாம் சூப்பரா இருந்தது.
ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்துக்கு அப்படின்னா என்ன சீன் சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது, அதனால எனக்கு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. பியூர் தளபதி ஃபேன் அதனாலயா? யா மேபி. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் மங்காத்தாவா இல்லை கோட்டா, எந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு? கோட். கோட் எதனால? ஏன்னா மங்காத்தா நான் அவ்வளோ பார்த்தது. யா எஸ்கேலாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நிறைய ரிவ்யூஸ்லாம் முன்னாடி பார்ப்பாங்களே, அந்த மாதிரிலாம் பார்க்காமலே தான் நான் வந்தேனே. ஸோ எல்லாமே வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்காமலே சூப்பராக இருந்தது. ப்ரோ மங்காத்தாவா கோட்டா? கோட் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ கோட்? தளபதி ஃபேன் ப்ரோ. எல்லாமே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபான்னு தெரியல, ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. ஓடிட்டே இருக்கும். ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகிற அப்படி எக்ஸ்பிரஸ் அது மாதிரி படம் போயிட்டே இருக்குது ஃபுல்லாக. லாகே இல்லை. தளபதி படம் லாக் இருக்குமா? அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல, பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ கேட்குறீங்க, உள்ளே போய் பாருங்கள். சீட்டில் உட்கார முடியாது, அப்படியே பின்னே இருக்கும், அப்படியே உட்காரவே முடியாது. நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. பிரபுதேவா வந்து வில்லனா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஸ்பாயில் பண்ணுறேன். ஏன் ஸ்பாயில் பண்ணுறேன்? ஆமாம், ஏன் பண்ணுறீங்க? சொல்லுங்க. எப்படி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கு. லாக் எதுவுமே இல்லை, எல்லாமே பக்கா. எல்லாமே பக்கா இருக்கு. பிளாஸ்ட் தெரியா இருக்கு. தெரிக்க விடலாம். ஏங்க மியூசிக் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கும்போது? இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, இப்போ எப்படி இருக்கு மியூசிக்லாம் பக்கா நல்ல ஒர்க். எங்கள் அக்கா த்ரிஷா வரா, வேற லெவல். ஸ்க்ரீனே கிளியோ போட்டு தான் ப்ரோ. ஏன் கோட்? ப்ரோ ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாரும் கேமியோ விடுங்க, தளபதியோட வில்லனிசம் பயங்கரமாக இருந்துச்சு, அதுக்காகவே கோட்டு தான் ப்ரோ. இன்டர்வல் சீன் தளபதியோட வில்லனை காட்டுறது, அந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு. லாக்லாம் இல்லை ப்ரோ, ஏன்னா ஸ்க்ரீன் 3 ஹவர் படம், ஆனால் 3 ஹவர் போனதே தெரியல. ஏன்னா ஸ்க்ரீன் அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாரு வெங்கட் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. கேமியோ எல்லாமே பக்கா, எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேமியோலாம் எல்லாம் இருந்துச்சு. த்ரிஷாவோட கேமியோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வில்லனுக்கு தளபதி தளபதி லுக்கு கொடுத்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. படம் சரியான படம் தானே. இந்த கேமியோ பண்ணிடுறாங்க, ஐயோ வேற மாதிரி இருக்குது. லாஸ்ட்ல தலை கூட்டுறாரு பேச்சு வேற மாதிரி. தளபதியெல்லாம் சொல்லலாம், தலையாங்க வேற மாதிரி குத்தாரு. மங்காத்தா பிஜிஎம் போட்டாங்க பேரு, தேட்டரே பிளாஸ்ட், எல்லாமே தேட்டரே கீஞ்சிச்சு. இதெல்லாம் வேற மாதிரி கத்தி தொண்டையா போயிடுச்சு. அந்த அளவுக்கு இது படம் தரமாக இது படம். தலை ஒரு வாரம் போதும், தேட்டரே சதறிச்சு ப்ரோ. வெங்கட் பிரபு தேங்க்ஸ் சொல்லணும், அவரும் அந்த மாதிரி கதை குத்தாரு. அவர் தேங்க்ஸ் சொல்லணும். விஜய் ஓட்டுறாரு, வண்டி பெறட்டாரு. தலை கூட ஓட்டுவாரு நினச்சிப்பாரு. விஜய் ஓட்டுன பார்த்து பிளாஸ்ட் ஆகி நிற்கிறேன் இப்படி, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருந்தது. டான்ஸ் நல்லா இருக்கு. விஜயோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மெயின் நான் எப்பவுமே படத்துக்கு அவ்வளோ போக மாட்டேன், சண்டை நினைச்சு வந்தான்னா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது மூவி. டைரக்ஷன் வைஸ் எல்லாமே வெங்கட் ப்ரோ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ஓவரால். ஓகே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. விஜய் படம் நான் அஜித் ஃபேன் ஆக்சுவலி. விஜய் படத்துக்கு வந்துட்டு சரி சும்மா நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கு வந்தேன். நல்லா தான் இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இது தளபதியோட தலை ஃபேன்ஸ்க்கும் பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். தோனி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம், பட் தோனியோட ரெஃபரன்ஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மங்காத்தாவா இல்லை கோட்டா? மங்காத்தாவா கோட்டா? நியூட்ரல். தலை விட்டு கொடுக்க மாட்டோம்ல. சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் தலையுமே தலையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு காம்போவில் வரும்னு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பிஜிஎம் சூப்பர். பார்க்கலாம். ஒன்னே மட்டும் சொல்லி வர படத்தில் குரூப்ஸ் இல்லை, குரூப்ஸ் தான் படமே. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக கூட வந்து பார்க்கலாம். அது மாதிரி எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே தளபதியை பார்க்க முடியுமான்னு தெரியல. ப்ளீஸ் எல்லாரும் வந்து பார்த்துருங்க. படம் சூப்பராக இருக்குது, எந்த குறையுமே கிடையாது. கிளைமாக்ஸ்லாம் இன்னும் அப்படியே அதிருது. அப்படியே இப்படி எப்படி சொல்கிறது, அந்த சவுண்ட்லாம் கேட்கும் போதெல்லாம் அதிருது. அந்த ஸ்டே பார்க்கவும் ப்ளஸ் ஃபைட் சீன் சவுண்ட்ஸும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே கலந்து சூப்பர் குரூப்ஸாக இருக்குது. நிறைய பேர் படம் பிடிக்கல, அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. பிடிக்கலன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா தான் ப்ரோ இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. எல்லா டைமிங் மியூசிக் கரெக்டாக வந்துடுது. என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஏடஸ்க்கு? படம் பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு படம் பார்க்க தெரியல, அவ்வளோதான் சொல்லு. சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாம் தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு மூவி. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? விஜய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப சண்டையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை பார்ட் 2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? ஓகே.